ஒன்னாவது இஸ்மி இஷாராவை அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னது. ரெண்டாவது இஸ்மி இஷாராவை என்ன செஞ்சான், மடக்கி சொன்னான். அதுக்கடுத்து முக்ததாவையும் ஹபரையும் மாறிபாவாக்கினான். உலாய்க்கு அலாவுதம் வெர்ரபியும் உலாய்க்கு உங்கள் முஃப்லிஹூன் அல் முஃப்லிஹூன் என்ற ஹபரையும் மாறிபா வாக்கியிருக்கிறான். 3. அதுக்கடுத்து லமீர ஃபசலையும் கொண்டு வந்திருக்கிறான். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்களே ஜெயசீலர்கள்னு 4 வகையான முறையில அந்த யாருக்கு அவங்க ஜெயசீலர்கள்ங்கிறத காமிச்சான். அப்படிதானப்பா? முத்தகீன்கள்லாம் யாரு? நேர்வழியில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஜெயசீலர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை 4 வகையான முறையில் என்ன செஞ்சான், அல்லாஹ் உணர்த்தினான். இப்போ இதை வச்சு உலாய்க்கும் இவர்கள் தான் ஜெயசீலர்கள், கைபை நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி, விளங்குதப்பா, நாம் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்களே இவர்கள் தான் என்ன இருக்குது, வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இதுல இருந்து இந்த மோத்தசிலாக்கள் ஹாரிஜாக்கள் என்ன சட்டம் எடுக்கிறானுன்னா, விளங்குதப்பா, தொழுகையை விட்டுட்டவன், ஜக்காத்து கொடுக்காதவன், அவன்லாம் அவனுக்கு ஈமான் போயிடும், அவன் நிரந்தரமா நரகத்தில் கிடப்பான்னு சொல்றாங்க. யாரு? மோத்தசிலாக்களும் ஹாரிஜாக்களும். அவன் நம்ம கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்ற முஸ்லீமா இருந்தாலும் சரிதான், நம்ம கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்ற முஸ்லீமா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு ஈமான் போயிடும், அவன் நிரந்தரமா நரகத்தில் கிடப்பார்கள் என்று தவறான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். யாரு? மோத்தசிலாக்களும். யாருக்குமே ஓயிருக்குமா அதே? அதான் எச்சரிக்கையின் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளுகின்றவர்கள் இதை வைத்து ஆதாரம் பிடித்து விட்டார்கள். அர்த்தம் வைக்கணும். வஈதியாக்கள் இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார்கள். வஈதியாக்கள்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, விளங்குத தம்பி, எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறானோ அதை விட்டவங்கள்லாம் நேர நரகத்துக்கு போயிருக்காங்க, ஈமான் போயிரும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையில கடுமையா நடக்கிறவர்கள். ரைட்டா? வஈதியாக்கள். தஷப்பஸுக்கு வந்து வஈதியா தான் என்ன இருக்குது, ஃபாயில். வகத் தஷப்பஸ பிஹில் வஈதியத்து, வஈதியாக்கள் இதை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். வைதியாக்கள்னா கீழே போட்டிருக்கு பாரு, மோத்தசிலா ஹவாரிஜியான்னு போட்டிருக்கா, கீழே போட்டிருக்கு பாரு. மோத்தசிலாக்களும் ஹாரிஜாக்களும் இதை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றவர்கள், நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்ற முஸ்லிம்களில் ஃபாசிக்குகள் அதாபில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கிற விஷயத்தில் வஈதியாக்கள் தான், முஅத்தசிலாக்களும் ஹாரிஜாக்களும் இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. இவங்க தான் ஜெயசீலர்கள். விளங்குதா? இவங்க தான் யாரு? ஜெயசீலர்கள். யாரு? கைபை நம்பணும், தொழுகையில் நிலைநிறுத்தணும், ஜக்காத் கொடுக்கணும். விளங்குதா? கைபை நம்பித்தான் ஆகணும். கைபான விஷயங்களை என்ன செய்யணும், நம்பத்தான் செய்யணும். தொழுகையை விட்டவங்க, ஜக்காத்து கொடுக்காதவங்க, இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கு ஈமான் போயிருங்கிறாங்க. இது தவறுல. பாவம் செஞ்சாலே உன்ட்டு ஈமான் இருக்கும்ல சொல்றோம். பாவம் செஞ்சாலே என்ன செய்யும், ஈமான் இருக்கும்னு சொல்றோம். கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களில் இருந்தும், அதான் முஸ்லிம்களில் இருந்தும், ஃபுஸ்ஸாக்குகள் அதாபிலே நிரந்தரமாய் இருப்பார்கள் என்கிற விஷயத்தில் வஈதியாக்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு எச்சரிக்கையில கடுமையா நடக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையில அல்லாஹ்வுடைய கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள்ல கடுமையா நடக்கிறவர்கள் தான் முஅத்தசிலாக்களும் ஹாரிஜாக்களும். கீழே போட்டிருக்கா? இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார்கள். நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களும் கூட அந்த ஃபாசிக்குகள், தொழுகை விட்டவெல்லாம் ஃபாசிக் தானே, தொழுவாதவன் ஜக்காத் கொடுக்காதவன்லாம் ஃபாசிக்கு, நம்மளும் சொல்றோம். ஆனா ஃபாசிக்குகள்லாம் அதாபிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை இதை கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க, ஆதாரம் பிடிக்கிறாங்க. ஆனா ஒரு இந்த கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. ஒரு இந்த கருத்தை என்ன செய்யப்பட்டுச்சு, தள்ளப்பட்டுச்சு. இந்த கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. ருத்தன என்ன பார்த்தோம், இந்த கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. அதாவது இவர்கள் தான் ஜெயசீலர்கள், இவங்க காமிலான ஜெயசீலர்கள். இவங்கெல்லாம் யாரு? முழுமையான ஜெயசீலர்கள். தொழுகை விட்டுட்டான், ஜக்காத்து கொடுக்கல, ஏன்னா அவன் காமிலான ஜெயசீலன் கிடையாது. யாரு கிடையாது? காமிலான ஜெயசீலன் வெற்றியாளன் தான். மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னாங்கிறாங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்றானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கத்துக்கு போனா வெற்றியாளன் தானே.
சொர்க்கத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கும். சொர்க்கத்துல என்ன செய்யும்? ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை கொடுப்பான் யாருக்கு? காமிலான ஜெயசீலர்களுக்கு. அந்த காமிலான ஜெயசீலர் கூட்டத்தில் சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் உரிமைச்சு கூட்டட்டுமாக. விளங்குதா? ஆனா இந்த தொழுகல ஜக்காத் கொடுக்கல, ஏன்னா அவன் காமிலான வெற்றியாளன் கிடையாது. ஆனா வெற்றியாளன் தான். ஈமான் இருக்குல்ல, ஈமான் இருந்தா எங்க போயிருவாங்க அவங்க? சொல்லுப்பா. மன்கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொன்னவனா சொர்க்கத்துக்கு போயிருவான். அணுவளவு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருவான்னு வருது. அணுமணி தூக்கம் ஈமான் இருந்தாலும் அவருடைய எவ்வளவு போகும்? அவர் சொர்க்கத்துக்கு போயிடும். ஆனா அதாபு உண்டு. தொழுவாதத்துக்கு அதாபு செய்வான்ல, ஜக்காத்து கொடுக்காததுக்கு தண்டனை கிடைக்கும். பஷீருக்கும் பி அதாபின் அலீம்னு வருதுல, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் துக்வா பிஹா ஜிபாஹுகும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் வதூகு மா குன்தும் தக்னீஸூன். ஜக்காத்தெல்லாம் கொடுக்காம நீ சேர்த்து வச்சுக்கு அனுபவிங்கப்பான்னு அதை காட்சி என்ன செய்யப்படும்? முதுகுல விழாவில் நெத்திலாம் சூடு போடப்படும் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும்ல. ஜக்காத்து கொடுக்காம இருந்ததுக்கு, தொழுவாம இருந்ததற்கு நரகத்துல போடுவான். விளங்குதா? ஒரு கூட்டம் சக்கரங்கிற நரகத்துல கிடப்பாங்க. ஏன்பா மாசலக்கு கும்பி சக்கர் கால் உள்ளம்னு குருமி சொல்லி நாங்க தொழுவல, வலனுக்கு 3 தொழில் மிஸ்கீன்களுக்கு உணவு அளிக்கல, குன்னா நஹூது மஅல் காயிலீன் தேவையில்லாம அரட்டை அடிச்சுட்டு கிடந்தோம். இப்போ தொழுவாதவங்க எல்லாம் எங்க போறாங்க? சக்கருங்கிற நரகத்துக்கு போறாங்க. ஆனா நிரந்தரமான நிரந்தரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு என்ன செஞ்சிருவான்? புறப்படிச்சிடும். வெளியே கொண்டு வந்து எங்க அனுப்பிடுவான்? அல்லாஹ் தஆலா ஓடுங்கள சொர்க்கத்துக்குன்றான். அணுவளவு ஈமான் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் தானே வருது. ஈமான்லாம் போவாது, ஈமான் நிச்சயாது. ஆனா முஅத்தஸிலாக்கள் அவனுக்கு ஈமான் போயிரும், அவன் எங்க போயிருவான்? சொல்லுப்பா. நரகத்தில் நிரந்தரமா கிடப்பாங்கிறாங்க. விளங்குதா? இதான் பக்கத்து ஷப்பசபியில் வஹீதியாக்கள், முஅத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள் எல்லாம் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். இந்த ஷப்பஸன ஆதாரம் பிடிச்சிட்டாங்க. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இவர்கள் தான் யாரு? வெற்றியாளர்கள். அப்போ கைப நம்பணும், தொழுகையை நிலைநிறுத்தணும், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யணும். உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்பணும், உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் நம்பணும். எழுதுனப்பா. இவர்கள் தான் ஜெயசீலர்கள், அல்லாஹ்வுடைய ஹுதாவிலே இருக்கிறார்கள். அங்கும்போது இவர்கள் காமிலான ஜெயசீலர்கள். இதெல்லாம் ஒருத்தர் விட்டுட்டாரு, தொழுவல, நோன்பு வைக்கல, ஆனா ஒரு காமியான வெற்றியாளர் கிடையாது. ஆனா வெற்றியாளர் தான் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆனா தண்டனை கிடைச்சி அதா போட்டு போவான். அப்படிதானப்பா? அதான் ஒரு இந்த கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. அன்னல் முராத பில் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை கொண்டு நோக்கல் காமிலூன பில் வலாஹி, வெற்றியில் காமிலானவர்கள் என்று அர்த்தம். ஈமான் பில் கைபி, இகாமு ஸலாத், ஈதாவு ஸகாத்லாம் இருந்தா அவங்க யாரு? காமிலான வெற்றியாளர்கள் அர்த்தம். அன்னல் முராத பில் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை கொண்டு நோக்கம் அல் காமிலூன பில் வலாஹ், வெற்றியில் காமிலானவர்கள் அர்த்தம். எல்சமுஹு, இதிலே அவசியமாகிறது அதமு கமாலில் வலாஹி, வெற்றி கமாலாக இல்லை. லிமன் லைஸ அலா சிவத்தியும், இவங்களுடைய தன்மையின் மீது இல்லையே, அவர்களுக்கு வெற்றி காமிலாக இல்லை என்பதுதான் இதில் அவசியமாகிறது. லா அதமுல் ஃபலாஹி லஹு ரஹ்சன், அறவே வெற்றி கிடையாதுங்கிறது இல்லை. தொழுவல நோன்பு வைக்கலன்னா அறவே வெற்றி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. காமிலான வெற்றி இல்லை. காமிலான வெற்றி வேணும்னா தொழுவணும், ஜக்காத் கொடுக்கணும், கைப நம்பணும், உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்பணும், முன்வேதங்களையும் நம்பணும். இந்த சிபத்துகள்லாம் இருந்தா காமிலான வெற்றி கிடைக்கும். தொழுவல் எல்லாம் கைப நம்புறான், வேதத்தை நம்புறான், எல்லாம் அமல் தான் செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம் சொல்றான். தௌராத்து, இஞ்சி எல்லாம் முன்னால் உள்ள நபிமார்களுக்கு அருளப்பட்டுச்சுன்னு சொல்றான். ஆனா அந்த வேதம் சொல்ற பிரகாரம் என்ன செய்யல? நடக்கிற வேதம் சொல்ற பிரகாரம் நடக்க மாட்டேங்கிறான். வேதத்துக்கு ஹிலாஃப் செய்யறான். அதுக்காண்டி போட்டு சாம அடிப்பான்ல, ஆனா வெளியாக்கிடுவான்ல. அப்ப சொல்லுங்க, இப்ப எல்சமும் இதுல அவசியமாகிறது அதபு கமாலில் வலாஹி, வெற்றி கமாலாக இல்லை. லிமன் லைஸ அலா சிவத்தியும்,
இவங்களுடைய தன்மையின் மீது இல்லையே அப்படிப்பட்டவர்களுக்கு. இந்த முத்தகீன்களுடைய தன்மையின் மீது இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு கமாலான வெற்றி இல்லை என்பதுதான் அவசியமாகிறது. விளங்குதப்பா? தொழுவல நோன்பு வைக்கலன்னா அறவே வெற்றி கிடையாதுங்கிறது அர்த்தம் இல்லை. லா அதமுல் ஃபலாஹில் ஒரு அறவே வெற்றி கிடையாதுங்கிறது கிடையாது. தெரிஞ்சனப்பா? ஆனா முஅத்தஸிலாக்கள்லாம் தொழுவல நோன்பு வைக்கல, ஜகாத் கொடுக்கல, ஹஜ்ஜுக்கு போகலன்னா அவனுக்கு ஈமான் போயிருன்ட்டான். இது தவறான கொள்கை. புரிஞ்சு போச்சுப்பா? சரி, இப்போ முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி முடிச்சிட்டான். முத்தகீன்களை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு அடுத்து அவனுக்கு பிரியமான நேசர்களை நல்லவர்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இவர்களுக்கு நேர ஆப்போசிட்டானவர்களை எல்லாம் சொல்றான். அவர்கள் தான் காபீர்கள். அவனுக்கு பிரியமான நல்லவர்களை, வலியுல்லாக்களை, இறைநேச செல்வர்களை பேசலாம். அந்த முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்து நம்மளை எல்லாம் வலிமார்களாக, சாதிகீன்களாக, அவனுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. இவங்களை பேசி முடிச்ச பிறகு இவங்களுக்கு நேர ஆப்போசிட்டானவர்களை பத்தி பேசுறான். அவங்க தான் காபீர்கள். பாரு, இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம், அவர்கள் மீது சமமாயிருக்கும், அன்தர்த்தகும், நபியே அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யறதும், அம்லம் துந்திருகும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். என்னெல்லாம் ஆராயும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க. காபீர்கள் அவனுக்கு நீ சொல்றது சொல்லாம இருக்கிற எல்லாம் சமம் தான். அவர்களுக்கு சமம், உங்களுக்கு சமம் இல்லை. நீங்க சொல்ல 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 உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கோம்? நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அவன் உருப்புவானா உருப்பிட மாட்டான். சரிடப்பா? சில சமயம் மஸ்தருடைய எழுத்து இல்லாமலேயே ஃபேல் மஸ்தரா மாறி. இன்னல்லதீன கஃபரு, காபீராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம், காபீர்களுக்கு சமம், அன்தர்த்தகும், பத்தியலங்க. அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையை இன்தாருக்கு வதமுடைய அர்த்தம் தப்சீர் ஜலாலைன்ல போடுவாங்க. நீங்கள் எச்சரிக்கை, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யறதும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிறதும் காபீர்களுக்கு சமம். ஏன்னா லாயுமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அதே ஈமான் கொள்ள மாட்டாங்க போது சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் சமம் தானே அவங்களுக்கு. அவங்களுக்கு சமம். உங்களுக்கு சொல்ல 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 என்ன கிடைக்கும்? நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கேட்டப்பா? சில மஸ்தருடைய எழுத்து இல்லாமலும் பேர் மஸ்தரா மாறிடும். தஸ்மாபில் மஹீதி கைருமின் அன் தராகு. தஸ்மையே தஸ்மாவின் பேர் தானப்பா. தஸ்மாபில் மஹீதி, மஹீதை பற்றி நீ கேள்விப்படுவது, கைருமின் அன் தராகு, அவனை பார்ப்பதை விட சிறந்தது. தஸ்மாவு நீ கேள்விப்படுவதுன்னு அர்த்தம் வைக்கிறோம். சிமாவுக்க மஹீதை பத்தி நீ கேள்விப்படுவது, தஸ்மாவுக்கு பேர்ல அதே கேள்விப்படுவதில்லை சொல்றான். சிமாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? மஸ்தருடைய எழுத்து இல்லாமலும் சில பேர் மஸ்தரா மாறிடும். அந்த சூமு கைருல்லக்குன்னு வருதுல பாக்குறான்ல, நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு சிறந்தது. அந்த சூமு நோன்பு வைப்பதுன்னு சொல்லும்போது அன்னு மஸ்தருடைய எழுத்து இருக்கு. மஸ்தருடைய எழுத்தான அன்னி இருக்கிறதுனால நீங்க நோன்பு வைப்பதுங்கிறோம். அங்க மஸ்தருடைய எழுத்து இருந்து பேல மஸ்தரா மாத்துது. அனுதர்த்தம் அம்லம் துணிகிறவங்களே எந்த மஸ்தருடைய எழுத்தும் இல்லை. இன்தாருக்க வாதமுங்கிறோம். அது உள்ள பேசுவோம். அப்ப இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம், அவர்களுக்கு சமம், அன்தர்த்தம், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும், அம்லம் துன்திருவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். லா யூமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள். லம்மா தக்கர காசத்தை இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் பிரத்யேகமானவர்களை அல்லாஹ் சொன்ன போது எழுதுனப்பா. லம்மா தக்கர காசத்தை இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் பிரத்யேகமானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன போது, ஹாலிசத்த அவுலியாயிஹி, அவனுடைய இறைநேச செல்வர்களில் கலப்பற்றவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன போது, முத்தகீன்களை பத்தி பேசினான்ல. ஹாலிசத்த அவுலியாயிஹி, அவனுடைய அவுலியாக்களில் கலப்பற்றவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன போது, பிசிஃபாத்திஹிம், அவருடைய சிஃபத்துகளோடு சொன்ன போது, அவங்க கைபை நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வாங்க, உங்களின் பக்கம் அருளப்பட்டதை நம்புவாங்க, இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களை நம்புவாங்கன்னு அவங்களுடைய